வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தூரம் போய் எதுக்கு இங்க வர? இயேசுவே, அவனை தொடாதீங்க, அவன் குஷ்டரோகி. அவனை தொட்டீங்கன்னா அந்த குஷ்டரோகம் உங்களுக்கு வந்துடும். இயேசுவே, தொடாதீங்க. ஐயோ, நாத்தம் நாத்தம், தள்ளி போங்க தள்ளி போங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இந்த குஷ்டரோகத்தினாலே நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் ஐயா. மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? ஆண்டவரே, இந்த குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்கி நான் சுஸ்தமாக வேண்டும் ஐயா. கவலைப்படாதே மகனே, எனக்கு சித்தம் உண்டு. உன் குஷ்டரோகம் நீங்கி நீ சுத்தமாவாயாக. என்ன ஆச்சரியம்! என் குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்கி விட்டதே. இயேசுவே, என் குஷ்டரோகம் போய்விட்டது. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. கவலைப்படாதே மகனே, இனி நீ சுகமாயிருப்பாயாக. இப்படியாக எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பிசாசின் போராட்டங்களோடு கூட இருந்தோம், கர்த்தர் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் நம்புகிறவங்க வாழ்க்கையில் இயேசு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். இங்கே கூட யாரெல்லாம் ஆண்டவரை தெரியாதவங்க வந்திருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இயேசு பிசாசின் பிடியிலிருந்து மந்திரம் சூனியத்தின் வல்லமைகளாம் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசுவாகிய நான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டேன். ஐயோ, பிசாசு பிடிச்சு வந்துட்டான், ஓடுங்க ஓடுங்க. அவன் கையில மாட்டினா அவ்வளவுதான், அவனை யாரால அடக்க முடியும்? அவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எவ்வளவுதான் சங்கிலிய போட்டு கட்டி வச்சாலும் அறுத்து போட்டு வந்துடுவானே. ஓடுங்க ஓடுங்க. ஆமா ஆமா, ஓடுங்க ஓடுங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறீர்? இதனை வேதனைப்படுத்தவா வந்து? யார் நீ? நாங்கள் 6000 பிசாசுகள் இவனுக்குள் இருப்பதால் எங்கள் பேர் லேகியோன். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த மனிதனை விட்டு அகன்று அப்பாலே போ. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குது? ஏன் என் மேல ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்குது? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன நடந்தது? டேய் டேய், இத்தனை வருஷமா உனக்கு பிசாசானவன் உன்னை ஆட்டி படிச்சிருந்தான். இயேசு சாமி தாண்டா உனக்கு சுகம் கொடுத்தாரு. இயேசுவே, இயேசுவே, உமக்கு நன்றி. எனக்கு மறுவாழ்வு தந்து என்னை வாழ வச்சிங்களே, உமக்கு நன்றி. இனி உம்மை பின்பற்றி உமக்காக சேவை செய்வன் இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. இனி நீ தேவன் உனக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு அறிவித்து சாட்சியாயிருப்பாயாக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவாகிய நான் இந்த உலகத்தில் வந்தேன். பாவத்தை நான் வெறுக்கிறேன், பாவியையோ நான் நேசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு என்னிடத்திற்கு திரும்ப கடவன். நான் மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராக இருக்கிறேன். அடிங்கடா அடிங்கடா இவனை, அடிங்கடா இவனை, அடிங்கடா இவனை. இவன்லாம் இந்த ஊர்ல வாழ தகுதியே இல்ல. மோசமான பாவி இவன். இவன் செய்யாத பாவன்னு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பாவத்தையும் செஞ்சிருக்கான். இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, கல்லெறிஞ்சு கொல்லணும். இவனை உயிரோடவே விடக்கூடாது. ஆமா, இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். இதோ இயேசுநாதரே வராரு, அவங்க கிட்ட கொண்டு போவோம். இயேசுநாதரே இவனுக்கு பார்த்து நல்ல தண்டனை கொடுக்கட்டும். இயேசுவே, இவன் மகா பாவி. நம்ம ஊர் சட்டத்தின்படி இவனெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாவிதான், நான் பாவிதான், நான் பாவிதான், நான் பாவிதான். சரி, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவன் மேல் முதல் கல்லை எறிய கடவன். என்னது? பாவம் செய்யாத முதல்ல கல்லெறியணுமா? அதெல்லாம் நமக்கு தகுதியே இல்லை. ஆமா ஆமா, நம்மளே ஒரு பாவிதான். எல்லாம் தகுதியே இல்ல. ஆமா ஆமா, நம்மள ஒரு பாவிதான். வாங்க போலாம் எல்லாம். மகனே, உன்மேல் யாரும் கல் எறியவில்லையா? இல்ல ஆண்டவரே, யாரும் இங்க இல்ல. நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே, என்ன நீங்களே தண்டிங்க. கலங்காதே, நானும் உன்னை தண்டிக்க போவதில்லை, உன்னை மன்னிக்கிறேன். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு. ஆனால் இனி நீ பாவம் செய்யாமல் இருப்பாயாக. நன்றி ஆண்டவரே, இனி நான் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டேன். நீர் என் பாவத்தை மன்னித்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமே நான் உம்மையே பின்பற்றி நீ சொன்ன வழிகளில் நடக்கிறேன் ஆண்டவரே. உன் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். நன்றி ஆண்டவரே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? வாழ வேண்டிய வயசுல இவ்வளவு சீக்கிரமா போயிட்டானே. என்னாச்சோ ஏதாச்சோ, யாரு செஞ்ச பாவமோ இந்த சின்ன வயசுலயே வாழ்க்கை இழந்துட்டானே. ஆமா, இந்த வயசான காலத்துல இந்த பெரியவரை இவன் தான் பார்த்துப்பான்னு நினைச்சோம். கடைசியில இவனே அவரை விட்டு போயிட்டானே. ஆமா, பாவம். இந்த வயசான காலத்துல இந்த பெரியவர் எப்படித்தான் தனியா வாழ போறாரோ. இருந்த ஒரு ஆதரவும் இவரை விட்டு போயிடுச்சு. ஐயோ பாவம். உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படி வாழ போறப்பா? என்னால உன் பிரிவை தாங்க முடியலடா. எப்பத்தான் நீ மறுபடியும் போய் வருவியோ? பாடையை நிறுத்துங்கள், அதை கீழே இறக்கி வையுங்கள். ஏன் இவர் பாடி நிறுத்த சொல்றாரு? என்ன பண்ண போறாரு தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. சரி சரி, இறக்கி வைங்கப்பா. மகனே, நீ கலங்காதே, திடமனதாயிரு. வாலிபனே, நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். என்னடா இது அதிசயம்? செத்து போன இந்த பையன்
உயிரோட எழுந்துட்டானே. இது பெரிய அதிசயம் தான்பா. இது போல நாங்க பார்த்ததே இல்லை. ஆமா ஆமா, நாங்களும் இதுவரையும் பார்த்ததே இல்லை. மகனே வா வா, நான் மறுபடியும் உன்னை உயிரோட பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. இந்த இயேசுநாதர் வந்து உனக்கு மறுவாழ்வு கொடுத்தாரப்பா. பாப்பா, அந்த இயேசுநாதருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். சரி போலாம்ப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் மகனை உயிரோடு மீட்டு குத்திரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீரே தேவன், நீரே மெய்யான கடவுளே சப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. மனிதர்களே, இப்படிப்பட்ட அதிசயங்களை மட்டும் நான் செய்ய வரவில்லை. மனிதர்கள் மரணமே இல்லாமல் வாழக்கூடிய பரலோக வாழ்க்கையையும் உங்களுக்கு நான் வைத்து இருக்கிறேன். இந்த பூமியில் நீங்கள் வாழும்போதே மனம் திரும்பி நான் கொடுக்கும் பாவ மன்னிப்பை பெற்று அழியாத வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்கள். இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் அந்த பரலோக வாழ்விற்கு வர முடியாது.